Hello everyone, நான் கார்த்தி and hello my dear JK Squad. நேற்று IPL 19 சீசன் தொடங்கி இருந்தது. பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துல இந்த மேட்ச் நடந்தது. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா RCBக்கும் SRH. இந்த மேட்ச் வந்து முதலாவது மேட்ச்னபடியா சரியான கோலாகலமா இந்த மேட்ச் தொடங்கி முடிஞ்சது. இந்த மேட்சுமே அப்படிதான் அமைஞ்சது. அதோட சேர்த்து இந்த மேட்ச்ல கணக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நடந்தது. இந்த வீடியோல நாங்க நேற்று மேட்ச்ல என்னென்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்தது and யார் எப்படி ஸ்கோர் பண்ணினவங்கன்றத பற்றியும் ஃபுல்லா பார்க்க போறோம். சோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி IPL நடக்கிற எல்லா மேட்சின் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் ஒரு வீடியோல நீங்க பாக்குறதுக்கு என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களால பார்க்க முடியும். பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துல ஸ்டார்ட் ஆன இந்த மேட்ச்ல RCB தான் டாஸ் வின் பண்ணியிருந்தாங்க. RCB டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்திருந்தாங்க. இதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின SRH கொஞ்சம் ஸ்லோவான ஸ்டார்ட் தான். ஓப்பனிங் யாருன்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் தான். இதுக்கு முதல் இருந்த சீசன்ல இருந்த மாதிரி SRH ஆல பவர் பிளேக்ல அவ்வளவு கணக்கு ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணலாம் போயிட்டு. ஏனென்றா ஓப்பனிங்ல கொஞ்சம் தடுமாட்டம் காணப்பட்டது. டிராவிஸ் ஹெட் 11 ரன்லையும் அபிஷேக் சர்மா 7 ரன்லையும் ஜேக்கப் டூஃபி என்ற RCB போலர் சிறப்பான பந்து வீச்சு மூலம் இவங்களை வந்து ஆட்டம் இழக்க செஞ்சிருந்தார். ஓப்பனிங் இப்படி கொஞ்சம் சரக்கினாலும் அதுக்கு பிறகு வந்த இஷான் கிஷன் T20 வேர்ல்ட் கப்ல இருந்த அதே ஃபோமை வந்து இந்த IPL முதலாவது மேட்ச்லயும் கொண்டு போயிருந்தார். ஒரு பக்கம் விக்கெட் உடைஞ்சு கொண்டிருந்தாலும் தன்னுடைய சரியான ஒரு பேட்டிங்கால 38 பால்ல 80 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி 210 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாடி இருந்தார். அதுக்கு பிறகு வந்த நிதிஷ் ரெட்டியும் எதுவுமே பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அவரும் வந்து ஒரு ரன்னுக்கே அவுட் ஆகிறார். பட் நெக்ஸ்ட் வந்த ஹென்ரி கிளாசன் ஒரு சின்ன கேமியோ இன்னிங்ஸை வந்து SRHக்காக விளையாடி இருந்தார். அவர் 22 பால்ல 31 ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட் பேட்டிங் வந்த சலில் அரோராவும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணல. அவரும் 9 ரன்னுக்கே வந்து அவுட் ஆகிறார். இப்படி இஷான் கிஷன் அண்ட் ஹென்ரி கிளாசன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் SRH மெட்ட பேட்ஸ்மேன் வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாததால ஸ்கோர் வந்து பெருசா ஏறவே இல்லை. ஆனா அதுக்கு பிறகுதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது SRH பேட்டிங்ல. அதுக்கு பிறகுதான் பாரர் அனிகேட் வர்மா. இவர் வந்து SRH பேட்டிங் ஸ்லோவா விழுந்து கொண்டிருந்த அந்த டைம்ல ஒரு குயிக்கான அண்ட் மிகப்பெரிய ஒரு கேமியோ வந்து SRHக்காக விளையாடுறார். அவர் வந்து 18 பால்ல 43 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்றார். ஸ்ட்ரைக் ரேட்டை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 240 கிட்ட வச்சிருந்தார். அதுக்கு பிறகு அவரும் அவுட் ஆக அவர் வந்து போலர்ஸ் வந்து கொஞ்சம் ரன்ஸை ஸ்கோர் பண்ணி கடைசியா SRH அவங்களுடைய 20 ஓவர்ஸ் முடிவுல 201 ரன்னுக்கு 9 விக்கெட்ஸ் இழந்திருந்தாங்க. போலிங்ல RCB சைட்ல இருந்து ஜேக்கப் டூஃபி வந்து 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தார். வெறும் 22 ரன்ஸா கொடுத்து. அதோட ரொமாரியோ ஷெப்பர்டும் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். பட் அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் போலரா தான் அந்த மேட்ச்ல வந்து காணப்பட்டவர். ஏனென்றா 4 ஓவர்ஸ்ல 54 ரன்ஸை கொடுத்திருந்தார். அதோட புவனேஸ்வர் குமார், சுயஸ் சர்மா, அபிநந்தன் சிங் இவங்க 3 பேருமே ஒவ்வொரு விக்கெட்ஸை வந்து எடுத்திருந்தாங்க. இப்படி SRH ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பார்த்த எல்லாருமே பிட்ச் வந்து போலிங் பிட்சா இருக்கா பேட்டிங் பிட்சா இருக்கா கொஞ்சம் குழப்பமாவே இருந்தது எல்லா ஃபேன்ஸுக்கும். அதுக்கு பிறகு பேட்டிங் வராங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆன RCB. ஓப்பனிங் யார் RCBக்காக விளையாடுனா பில் ஷாட்டும் கிங் கோலி தான். பில் ஷாட்டால பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸை காட்ட முடியாம போகுது. அங்கால நின்றது விராட் கோலி. அவர் இந்த மேட்ச்ல ஒரு நங்குர மாதிரி நின்று ஸ்டெடியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்சை வந்து வின் பண்ண வச்சிருந்தார். விராட் கோலி 38 பால்ஸ் விளையாடி 5 சிக்ஸஸும் 5 4ம் அடிச்சு 69 ரன் டோட்டல் அடிச்சிருந்தார். இவர் கடைசி வரைக்கும் நாட் அவுட்லயே இருந்தவர். என்னதான் விராட் கோலி ஒரு சைட் ஸ்டெடியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் இவங்க வந்து இந்த மேட்சை 15.4 ஓவர்ஸ்லயே முடிச்சிருந்தாங்க RCB. அதற்காக வேற ஆட்கள் வந்து குயிக்கான இன்னிங்ஸை வந்து விளையாடி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுல ஒன்று வந்து டேவிட் படிக்கல். அவர் வந்து 26 பால்ஸ் விளையாடி 61 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 240 கிட்ட வச்சிருந்தார். அடுத்த பெரிய கேமியோ இன்னிங்ஸை விளையாடின யாருன்னு பாத்தீங்கன்னா RCB கேப்டன் ரஜத் பட்டிதர். இவர் வந்து 12 பால்ஸ் தான் விளையாடி இருந்தார். பட் 31 ரன்ஸை ஸ்கோர் பண்ணி 260 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்தார் இந்த மேட்ச்ல. அதுக்கு பிறகு வந்து ஜிதேஷ் சர்மா அவுட் ஆக டிம் டேவிடும் விராட் கோலியும் சேர்ந்து RCB முதலாவது மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. ஓவராலா RCB ஒரு நல்ல டீம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த மேட்ச்கள்ல வந்து வின் பண்ண முடியும்ன்றதையும் காட்டியிருந்தாங்க. இப்படி இந்த முதலாவது மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியத்துல முடிஞ்சிருந்தது. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டை வந்து யார் வாங்கியிருந்தாருன்னா ஜேக்கப் டூஃபி தான். இவர் அந்த பவர் பிளேல குரூஷியலான ஓவர்ஸை போட்டு 3 விக்கெட்ஸை வந்து எடுத்திருந்தார். இதனால அவருக்கு வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கிடைச்சது. இப்படி நேற்று நடந்த முதலாவது மேட்சை RCB வின் பண்ணினதால டேபிள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. நெட் ரன் ரேட்டை பாத்தீங்கன்னா +2.9 இருக்கிறாங்க. இன்றைக்கு செகண்ட் மேட்ச் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பைக்கும் கொல்கத்தாக்கு தான் நடக்குது.
நடந்தது மும்பை வான்கடே ஸ்டேடியத்துல. இந்த மேட்ச்ல என்னென்ன நடக்குதுன்ற பற்றி நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஐபிஎல்ல என்னென்ன நடக்குதுன்ற பற்றி பார்க்கிறதுக்கு என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, TikTok, Instaல பார்க்கறார்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஒரு இரவுல ஏதாச்சும் ஒரு வேலையா ஐபிஎல்ல பார்க்காட்டியும் நான் சொல்றத வச்சு இதுதான் நடந்ததுன்ற பற்றி ஃபுல்லா உங்களுக்கு டீடைலா சொல்லி கொண்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச இரவு ஐபிஎல் பார்க்க முடியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.